வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு TNEGA அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஹோம் கிளிக் பண்ணிக்கோங்க. பயனாளர் உள்நுழைவு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு காட்டும். உங்களுக்கு ஏற்கனவே லாகின் ஐடி இருந்ததுன்னா லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நியூ யூசர்னு கொடுத்து லாகின் ஐடி புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் காட்டுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ரெண்டாவதாக 101 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ப்ரொசீட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் கேன் நம்பர் அது இருந்தால் மட்டும்தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை உங்களால் அப்ளை பண்ண முடியும். கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேண்ட் கேன் நம்பர் அந்த இடத்துல கேன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருக்குங்க. ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே கேன் நம்பர் காட்டுது பாருங்கள், இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி ஜென்ரேட் ஓடிபின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்னு கொடுங்க. ப்ரொசீட் கொடுங்க. உங்கள் கேன் நம்பரில் இருக்கிற அத்தனை டீட்டெயிலும் இங்கே வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். ஃப்ரம் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பாருங்கள், ஃபாதர்ஸ் நேம் கம்யூனிட்டி அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபாதருடைய கேஸ்ட் என்ன அப்படின்னு இதில் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே மதர்ஸ் கம்யூனிட்டின்னு கேட்டிருக்கு, மதருடைய கேஸ்ட் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஃபாதர்ஸ் கேஸ்ட்னு இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேஸ்ட் நேம் என்னவோ அதை இங்கே சர்ச் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதேமாரி மதருக்கும் கேஸ்ட் இங்கே சர்ச் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க.
இங்கே ரிக்வஸ்டட் கம்யூனிட்டின்னு இருக்கும். நீங்கள் மேலே செலக்ட் பண்ணதே தான் இங்கேயே காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. Whether any of the applicant's family members process permanent online certificate issued by a revenue authority. ஏற்கனவே இந்த மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைனா நோன்னு கொடுத்துக்குங்க. நான் நோ கொடுத்துக்கிறேன். சப்மிட் கொடுங்க. இங்கே உங்களுடைய ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இங்கே அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அதையும் அப்லோட் பண்ணணும். செல்ஃப் டிக்ளரேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி உங்களோட சைனை போட்டு மறுபடியும் அதை ஃபோட்டோ எடுத்து டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் பிடிஎஃப், ஜேபிஇஜி, ஜிஃப், பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணலாம். 200 கேபியில் இருக்கணும். ஃபோட்டோ மட்டும் 50 கேபியில் இருக்கணும். இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும்னா ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர்னு கேட்கும். 1ன்னு கொடுத்துக்கிறேன். உங்கள் மொபைலில் இருக்கிற உங்களுடைய ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. 50 கேபியில் இருக்கணும். ஆட் கொடுத்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் கொடுங்க. அப்லோட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணுங்கள். அட்ரஸ் ப்ரூஃபு, ஆதார் ஐடி, ஓட்டர் ஐடி இல்லை வேறு ஏதாவது ஸ்மார்ட் கார்டு அந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர், மதர், சிபிலிங்ஸ் 3 பேர் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதை அப்லோட் பண்ணணும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்முக்கு இங்கே பாருங்கள், டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இதில் சிக்னேச்சர் பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட்டுன்னு காட்டும். பேமெண்ட் பண்ணுறேங்க. 60 ருபீஸ் ஆகும். பேமெண்ட் பண்ணதும் ரெசிப்ட் வரும். ரெசிப்டில் நம்பர் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மை விஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.